ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். சிகப்பு அவல் வச்சு சக்கரை பொங்கல் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1/4 கப்பு போல் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பால் அளக்குறேனோ அதே கப்பால் தான் நான் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். பருப்பு நல்ல வாசம் வரும். இப்போ இதை 2 தடவை கழுவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கழுவிட்டேன். இப்போது நான் எந்த கப்பால் பருப்பு 1/4 கப் எடுத்தனோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இதை நல்லா மலர்ந்து வெந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பை. இப்போ இது இருக்கட்டும். நான் இன்னொரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண வெல்லம் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இது வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 கப்பு நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை கழுவிட்டு அப்படியே வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்த்து ஊற வைக்க வேணாம். கொஞ்சம் மொத்தமான அவலாக இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சா சரியாக இருக்கும். இப்போ நல்லா பருப்பு மலர்ந்து வெந்து வந்திருக்கு. நம்ம அவலை கழுவிட்டு வச்சோம் இல்லையா, அவலை இது உள்ளே சேர்த்துக்கலாம். சிகப்பு அவளுக்கு பதிலாக வெள்ளை அவலில் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்போட அவளை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். நல்லா ரெண்டும் சேர்ந்து குழைவாக வெந்து வந்திருக்கும் பாருங்கள். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரையில் நான் 2 ஏலக்காவை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெறும் ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள், பொங்கல் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ கடைசியாக இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட வேண்டியது தான். இது நமக்கு கரெக்டான பதம். ஆஃப் பண்ணிடலாம். ஆறி வரும்போது இன்னுமே நல்லா கெட்டியாயிடும். நல்லா கம கமன்னு வாசனையோட சிகப்பு அவலில் செய்த சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி பச்சரிசியில் வச்சு பொங்கல் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி உள்ளே போயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.